ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்னைக்கு எல்லாரோட ஃபேவரட் பாலைஸ். இது ரொம்ப சிம்பிளாக, அதே டைமில் ரொம்ப டேஸ்டியாக, எக் க்ரீம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 கப் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்தாதான் நம்மளுக்கு நல்ல சூப்பரான பால் ஐஸ் கிடைக்கும். அதனால கெட்டியான பால் எடுத்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸா ஸ்டர் பண்ணிட்டே இருங்க. இப்போ இதுல 1/4 கப் மில்க் பவுடர் ஆட் பண்ணி இது எந்த லம்ஸ் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இதில் கண்டென்ஸ் மில்க் அப்புறம் சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு டிசால்வ் ஆகிட்டுக்கு அப்புறம் 1/4 கப் கண்டென்ஸ் மில்க் இல்லைனா நீங்கள் 1/4 கப் சுகரே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பாயில் ஆகிட்டுக்கு அப்புறம் இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இதில் 1/4 கப் பாலை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கட்டிகள் ஃபார்ம் ஆக பார்த்துக்கோங்க. இது லைட்டாக திக் ஆகிட்டுக்கு அப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கூல் ஆகிட்டுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அப்போ இந்த கட்டிகள் இல்லாமல் நம்மளுக்கு சூப்பரான க்ரீமியாக கிடைக்கும். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்டு இல்லை குல்ஃபி மோல்டில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கலாம். நீங்கள் கண்டெய்னரில் வச்சிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும், வெனிலா ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ஒரு அலுமினியம் ஃபாயில் இல்லைனா க்ளோஸ் பண்ணி எதாவது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கெல்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஓவர் நைட் வைக்கலாம். இல்லைனா 8 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம 8 ஹவர்ஸ் இல்லை ஓவர் நைட் வச்சிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான பால் ஐஸ் கிடைச்சிடும். இப்போ நம்மளுக்கு 8 ஹவர்ஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி சூப்பராக கிடைக்கிறதுக்கு. இது நீங்கள் 5 மினிட்ஸ் வாட்டரில் வச்சுட்டு அப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக, அதே டைமில் ரொம்ப சிம்பிள் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.